நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கான காரணம் என்ன, இதை ஏன் முன்னக்கூடிய கணிக்க தவறிட்டாங்க, அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். நேபாள் திபெத் எல்லைக்கு நடுவுல லெண்டஹோலா அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குங்க. இந்த ரிவர் வந்து மலைகள்ல இருந்தா உற்பத்தி ஆகுது. அந்த மலைகள்ல இருந்த பனி பாறைகள் வந்து உடஞ்சு அந்த ரிவருக்கு நடுவுல விழுந்திருக்கு. அது தற்காலிகமா ஒரு பிளாக் ஏற்படுத்திருக்கு. அந்த பிளாக் ஏற்படுத்தினால அங்க வந்து 2 டிஎம்சி அளவுக்கு தண்ணி வந்து தேங்கி நின்றுருக்கு. அதாவது ஒரு டேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பிளாக் என்ன ஆயிருக்குன்னா சடனா உடஞ்சு வெறும் 30 நிமிஷத்துக்குள்ளே 2 டிஎம்சி தண்ணி வந்து வெளியேறி இருக்கு. ஏற்கனவே அது மலைச்சரிவான இடங்கிறனால இந்த 2 டிஎம்சி வாட்டர் பயங்கர ஃபோர்ஸ் வெளியேறனால அங்க இருக்கிற மக்கள் வந்து சடனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதுல வந்து நூத்துக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மாயமாயிருக்காங்க. பலாயிரம் கோடிக்கு வந்து பொருட்சேதம் ஏற்பட்டிருங்க. இதுக்கு உடனே இந்தியா வந்து மீட்பு குழு அனுப்புனதும் இல்லாம 50 டன் அளவுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் ஒண்ணுதாங்க, இயற்கையோட சக்திக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணுமே கிடையாதுங்க. நேபாள் இன்சிடென்ட்ல வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க. கூடி சீக்கிரம் நேபாள் வந்து இது மீண்டு வரணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறோம்.